நான் இருக்க போகிறேங்க. சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை. துனி அக்னி அக்னி துனி துனி அக்னி. சிவராமபுரம். இந்த சிவராமபுரத்தில் உள்ள அக்னியை துனியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த அக்னியை 9 முறை வலம் வரும் பொழுது மட்டைக்காயுடன் வலம் வருவது மிகவும் சிறப்பானது. மிகவும் சிறப்பானது. மட்டைக்காயுடன் வருவது மிகவும் சிறப்பானது. அக்னி துனி மட்டைக்காயுடன் வருவது மிகவும் சிறப்பானது. இந்த அக்னியை 9 முறை வலம் வரும் பொழுது மட்டைக்காயுடன் வருவது நலம். 9 முறை வந்து மட்டைக்காயை தலையில் மேல் இடதுபுறம் 3 முறையும் வலதுபுறம் 3 முறையும் சுற்றி அக்னியில் இட நம்முடைய கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியமும் விலகுகிறது. அக்னி துனி. இந்த அக்னியை 9 முறை வலம் வந்து மட்டைக்காயுடன் தலையை சுற்றி இடதுபுறம் 3 முறையும் வலதுபுறம் 3 முறையும் சுற்றி இந்த அக்னியில் இட நம்மளுடைய கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியமும் விலகிறது. கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியமும் விலகிறது. சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. குருவே துணை. சாய்ராம். சிவராமபுரம் இது கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டரும் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. இங்கு 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் கோயில் அமைந்துள்ளது. இங்கு 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் கோயிலும் பாடகச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோயிலும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயிலும் அழகிய குளத்தின் நடுவே சிவலிங்கம் அமைந்துள்ளது. மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் இங்கு அமைந்துள்ளது. இந்த மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் நலமாகும். மேற்கு பார்த்த சிவனை நாம் வணங்கும் பொழுது தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது. குருவாழ்க குருவே துணை. அத்திமரம் நல்ல அத்திமரம். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும்.
7 முறை வலம் வரும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது. நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது. குருவாழ்க, குருவே துணை. சிவராமபுரத்தில் உள்ள அத்திமரத்தை நாம் 7 முறை சுற்றும் பொழுது நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது. குருவாழ்க, குருவே துணை. சிவராமபுரம், சிவராமபுரம். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். குருவாழ்க, குருவே துணை. குருவாழ்க, குருவே துணை. சாய்ராம். சிவராமபுரம், சிவராமபுரம். ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில், ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில். பஞ்சமுக ஆஞ்சநேயர். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை 5 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை வலம் வருதல் வேண்டும். 5 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை 5 முறை வலம் வருதல் வேண்டும். ஸ்ரீ பாடகச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோயில். ஸ்ரீ பாடகச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோயில். ஸ்ரீ பாடகச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோயில். பைரவ சித்தர் என்று அழைக்கப்படுபவர். இங்கு ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு இங்கு சூக்குமமாக அருளாசி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். இங்கு ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிஷிகளும் ஞானிகளும் இங்கு நமக்கு சூக்குமமாக அருளாசி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். மேற்கு பார்த்த சிவன் ஆலயம். மேற்கு பார்த்த சிவன் ஆலயம். தோஷங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் நல்லது. இந்த சிவராமபுரத்தில் அழகிய குளத்தின் நடுவே நிறுவப்பட்டுள்ளது. இந்த சிவராமபுரத்தின் குளத்தின் நடுவே இந்த லிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு பார்த்த சிவன் அமைக்கப்பட்டுள்ளது. குருவாழ்க, குருவே துணை. குருவாழ்க, குருவே துணை.
சிவராமபுரம் மேற்கு பார்த்த சிவன் ஆலயம். தோஷங்கள் விலக மேற்கு பார்த்த சிவன் ஆலயத்தை வழிபடுதல் நலம். குருவாக குருவேசன். சிவராமபுரம். குருவாழ்க குருவே திரை. கருவறையில் சென்று நாம் ஆரத்தி எடுக்கலாம். கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம். கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம். சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சாப்பிட்டு படுத்துட்டாங்க.